அவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிதான காலை வணக்கம். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, அதிகாலையில தேவனை தேட வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு சொல்றார். ஆம், இன்றைய நாள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ரேமா, அதை நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த ரேமாவான வார்த்தை என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா 6:34 அதுல இருந்தே நீங்க ஃபுல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஆம், அருமையான தேவஜனமே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? இந்த கவலை என்றாலே எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, கவலைப்படுவதே பாவம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த மத்தையிலேயே கவலைப்படுவதனால் ஒருவன் என்ன செய்ய முடியும்? ஒரு மலத்தை கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவோ? கவலைப்படுகிறனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மலத்தை கூட்டுவான்? உடைக்கா நீங்கள் கவலைப்படுகிறதை காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பார்த்தீர்களா? அவைகள் உழைப்பதில்லை, நிற்பதும் இல்லை என்றாலும் சாலமோன் ராஜா கூட அப்படி என்ன செய்யவில்லையாம், உடுத்தி வைக்கவில்லை. பிரியமான தேவஜனமே, அப்ப கவலைப்படுறதுனால நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை நினைச்சுக்கு வந்துருங்க. யோசேப்பை விடையா நம்ம கஷ்டப்பட்ட யோசிச்சு பாருங்க. யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டார். யோசேப் அவர் நினைச்சு பார்த்தாரா? யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாக்குத்தத்தை கொடுத்தாரே, இன்னும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறலையே அப்படின்னு அவர் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாரா? படுத்திருக்கும் போதெல்லாம் நினைச்சார். சிறைச்சாலையை படுக்கும் போது என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. குழியில சொந்த சகோதரன் பகைக்கப்பட்டு குழியில விழுந்து, அங்கிருந்து ஒரு பார்வன அரண்மனை, அதிலிருந்து ஒரு வீண் பழி சுமத்தப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருந்தார். யோசிச்சு பாருங்களேன், அவர் என்ன நினைச்சு படுத்திருப்பார்? 1 வருஷம் கவலைப்பட்டிருப்பார், 2 வருஷம் கவலைப்பட்டிருப்பார், எத்தனை ஆண்டுகள் பாருங்களேன். ஆனா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பா கூட இல்லை, சகோதரர்களே, ஒரு மகனுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, சகோதரரும் இல்லை, ஒரு தனித்து விடப்பட்டு ஒரு அடிமையாய் போய் இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்களேன், என் வருத்தத்தை என் பிள்ளையின் மூலமாய் நான் ஆற்றிக்கொண்டேன். குழந்தை பிறக்கிற வரையும் ஒரு வருத்தம் இருந்திருக்குது. ஆனாலும் தரிசனத்தை தேவன் மறக்கவில்லை. அவர் மேல் வைத்த தரிசனத்தை காலம் தாமதுக்கும் தேவன் காத்திருக்க வைப்பாராம். அருமையான தேவஜனமே, உங்களை காத்திருக்க வைப்பார். ஆனால் உங்கள் மேல் வைத்த தேவ திட்டம், தரிசனம் அவரை மறக்கவே மாட்டார். தரிசனத்தை நிறைவேற்ற தேசத்தை கூட மாற்றுவார். தேசத்தின் சட்டங்கள், தேசத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி என்னெல்லாம் செய்யணுமோ அப்படிலாம் செய்வார். பிரியமானவர்களே, ஒரு நாள் ராஜா கூப்பிடுகிறார். அப்ப சொல்றார் பாருங்களேன், நீ சொப்பனம் காண்கிறவனானே, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவன். அப்ப அவர் சொல்றார் பாருங்களேன், நான் அல்ல அப்படின்னு மேல ஆண்டவர் தான் காண்பிக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கான்செப்டுக்கு வந்துட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு முடி கூட அவருடைய நாலேஜ் எல்லாம் விழுகாது. அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அப்ப பாருங்க, ராஜா சொப்பனம் அவ்வளவு நாளும் அந்த பானபாத்திர காரையும் கூட மறந்துட்டான். பிரியமானவர்களே, ஆனாலும் அவனுக்கு அந்த நேரம், எந்த நேரத்துல தேவன் உங்களை உயர்த்தணும்னு சித்த வச்சிருக்கிறாரோ அந்த நேரத்துல கரெக்டா அப்படி அதுவரை நீங்க யோசிப்பை போல இருக்கணும். எப்படி பாருங்களேன், பாவம் செய்யாம அந்த இடத்த விட்டு ஓடுறாரு, விலகி ஓடுறாரு பாருங்களேன், அப்படி இருக்கணும். முறுமுறுக்க கூடாது, தற்பிக்க கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சவ, யோசேப்போடு தேவன் கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அருமையான தேவஜனமே, இந்த நாள்ல உங்களை குறித்து தேவ திட்டம் நடக்கணுமா? தயவு செய்து கவலைப்படாதீங்க. நாளைய தினம்தான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அது பாருங்களேன். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தான் தன்னுடையவளுக்காக கவலைப்படணும். ஐயோ, நாளைக்கு மகன் எந்திரிச்சிடும், ஆண்டவர் தான்
ஆண்டவர் நம்மளை எழுப்பதற்கு மறக்காமல் நம்மளை எழுப்பிடாரு. நம்ம காலையில் துதிச்சோமா, நான் காலையில் ஜெபிச்சோமா அப்படின்னு கவலைப்படுறனால நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பிசாசு நம்மளை அமுக்கி மேலே ஏறி ஜங்குன்னு உட்காந்துருவோம். அருமையான தேவஜன், கவலைப்படாதீர்கள். நிச்சயமாய் நம்ம ஆண்டுகிட்ட சொல்லுவோமா, ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேக வல்லமை இறக்குவீராக. அதே நீயாக லிபலபலு ஷெகதிடபலபா. கவலைப்படாது, கர்த்தர் உண்மை நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். நீ யோசேப்போடு கர்த்தருடைய ஆவி இருந்ததை போல உன்னோடு தேவனுடைய ஆவி தங்கி இருக்கிறார். அவரை ஒரு நாள் துக்கப்படுத்தாதே. ரெபிபடாக்கலி ஷெகதிடபா. ஒன்று குறித்து தேவ திட்டம் நிச்சயமாய் நடக்கும். ஒன்றுக்கு சோர்ந்து போகாது. சோர்ந்து போவதனால் உன் ஆத்துமா முறிந்து ஆவி முறிந்து போயிடும். அதனால் எழுந்திருக்க முடியாது. எலும்பு ரேபி படுஷிகர காலோன்றி நெல் ஒத்தினி ஆக்கிலி சக்குதுடுதி ஆந்தல படுஷிகரம். கர்த்தர் ரேபு உன்னை கொண்டு தேவன் செய்து முடிக்கிற காரியம் செய்து முடிக்கவரை உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். எழுந்து காரியத்தை நடப்பி ரெபி படுஷிகரபா. அந்த பிள்ளைகள் ஒப்புக்கெடுக்கிறோமையா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவட அபிஷேகம் இறங்கட்டும். அலிகடா ரிகோபடா கராபடுதியா தேனி கடி தொழுத்தலோ ஷகதடா ரேபி படுஷிகரபா. ஆண்டவரே அப்பா, திருமணம் முடிக்கலையே பிள்ளை, ஆண்டவரே தாய் தகப்பன்மார்கள், பிள்ளைக்கு படிப்பு ரிசல்ட் வந்துருச்சு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், ஆண்டவரே பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை குறித்து சோர்ந்திருக்கிற தாயே, இந்த நாள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்பு காரியமா, திருமண காரியமா, பிள்ளை பேரு காரியமா, எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. தேவன் உன்னை பிடித்தவர், அழைத்தவர், உண்மைகள் அவர் மாறாதவர். அவர் அந்நாள் வரையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைபலுஷகதடபா, பயப்படாதே. லெகரியா தடபடுஷகரபா. கர்த்தருடைய ஆவி உண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா ஒழுங்கு ஆழத்தின் மேல் ஆண்டவரே ஆவியான் அசைவாடும் பொழுது இந்த பூமி வெளிங்குமேனி ஒழுங்கு இருந்தது ஒழுங்குபடுத்தின தேவன் இந்த நாளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க. பெரிய காரியம் செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். God bless you.